சரவணா, வணக்கம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணா. என்ன டியூட்டியா? வீட்டுக்கு வந்துட்டியா? ஆபீஸ்ல தானே இருக்கேன். ஆஃபீஸில் தான் இருக்கியா? ஓகே ஆமாண்ணா. ஓகே ஓகே. இதுதான் வந்து உன்னுடைய ஆஃபீஸ் கெட்டப்பா? ஆமாண்ணா, ஆபீஸ் இப்படிதான். சரி சரி, ஓகே ஓகே. இது என்ன ராயல் என்ஃபீல்ட்ண்ணா. இன்னும் இது டியூட்டி முடியலையா? 8:40. இல்லண்ணா, 8:40. டியூட்டி முடிஞ்சு ஒரு சின்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அப்புறம் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி. ராயல் என்ஃபீல்ட்ண்ணா நம்ம, அதனால கொஞ்சம் லேட் ஆகும். என்ன 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 சொன்ன? ராயல் என்ஃபீல்டு. ஓகே 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 ஓகே. ராயல் என்ஃபீல்டு நம்மளுக்கு என்ன மேனுஃபேக்சரிங்? அதனால மேனுஃபேக்சரிங் யூனிட்டா? இல்ல, சேல்ஸ் தான். சேல்ஸ் இப்போ சேல்ஸ் யூனிட்டா? சரி சரி, ஆமா சரி. ஓகே ஓகே. சர்ப்ரைஸ் மீட்டிங் தான். இன்னைக்கு தான் நம்ம நேருக்கு நேர் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா, நான் உங்களை சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க தான் இப்ப நீ இல்ல, அது ஓகே தான். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு இப்போதான் நம்ம நேருக்கு நேர் மீட் பண்றோம்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா ஆமாண்ணா. அப்பாவுக்கு இன்னைக்கு நான் இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கேன். அதே என்னன்னா, அப்பா வந்து அவங்க அக்கா கொஞ்சம் சீரியஸா இருக்காங்கண்ணா. அப்படியா? சரி சரி. குன்னூர் போயிட்டாரு, எடுத்துக்க மாட்டாரு. அதுதான் சரி சொல்லிடலாம் அப்படின்ட்டு. உன்னுடைய லாஸ்ட் வீடியோ வந்து ஒரு நல்ல இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணது. சரிண்ணா சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அது வந்து நீ வீட்ல இருந்து பண்ணியா? ரொம்ப வீட்ல இருந்து தான் பண்ணேன். அதான் நல்லா ஒரு அப்பதான் உன்னுடைய எக்ஸ்போஷர் நான் பார்க்குறேன் வெரி ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு முன்னால வந்து உன்னை பத்தி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உன்னுடைய அடாவடித்தனம், உன்னுடைய குறும்புத்தனம் எல்லாமே வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. உன்னுடைய கிளாஸ்மேட்ஸ் உங்க கெட் டுகெதர்ல நீ பண்ண கலாட்டெல்லாம் வந்து அவங்க வந்து கன்வே பண்ணாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் அது. ஓகே, பாலகிருஷ்ணன் வராரு. சார் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். சரவணகுமார் நம்ம ஜூனியர் நம்ம கூட ஜாயின் பண்ணி இருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப குட்டி ஜூனியர். சார் நீங்க எந்த இயர் முடிச்சீங்க? ஆனா நேத்து பெரிய அதனால வர முடியல சார். எந்த இயர் முடிச்சீங்க நீங்க? ஈரோடு. ஓகே. நீங்க எந்த வருஷம் முடிச்சீங்க நம்ம ஸ்கூல்ல? 72. ஜெபா மேடத்தோட ஒரே கிளாஸ். 72னா எனக்கு நீங்க சூப்பர் சீனியர். நானே சீனியர். நான் பிறக்கவே இல்லை. நீங்க வந்துட்டு எனக்கே வந்து சூப்பர் சீனியர். நான் 79ல தான் வந்து அங்க என்ட்ரி ஆனேன் பவானி சார் ஸ்கூல்ல. 79ல. சரி ஓகே. இன்னைக்கு ஓகே ஓகே. இன்னைக்கு வந்து உங்களை மீட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா வந்துட்டு நான் இந்த லைவ் ப்ரோக்ராம் என்னோட ரூம்ல உட்காந்து தான் பண்ணுவேன். இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்டா ஆஃபீஸ்லயே உட்காந்து பண்ண வேண்டியதா போச்சு. ஏன்னா வந்து லோடு இறங்கிட்டு இருக்கு, டைம் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு ஸோ வாட்ச்மேனை பார்த்துட்டு சொல்லிட்டு நான் அப்படியே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே ஸ்டார்ட். சரி சார், உங்க அப்படியே மெமரிஸ் எல்லாம் அப்படியே ஷேர் பண்ணுங்க பார்ப்போம். ஏன்னா வந்து இப்போ வந்து ரெக்கார்ட் பண்றேன் நான் இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்றேன். எல்லாரும் ரொம்ப வாஸ்டான சர்க்கிளுக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நடக்காது அப்படின்னு சொன்ன விஷயம்லாம் இப்போ சாதாரணமா நடந்துட்டு இருக்கு எல்லாமே. என்ன சரவணா? இப்போ நான் வந்து முடிச்சு 42 வருஷம் ஆச்சு. இப்போ 72ல அவர் முடிச்சிருக்கிறாரு. 72ல அவர் முடிச்சிருக்கிறாரு. 2024 சார் 50 முடியுது. 52 இயர்ஸ். அப்ப இதெல்லாம் நிஜத்துல நடக்குமா? இதெல்லாம் யாருமே பண்ணிக்க மாட்டாங்க. இப்ப நீ எந்த வருஷம் முடிச்ச? ஆனா நான் 97ண்ணா. 97ல வெளியே வந்தாச்சா? வெளியே வரேன். நான் +2 முடிக்கிறேன். நீ முடிச்சு 27 வருஷம் ஆச்சு. நீ முடிச்சு இப்ப நீயே வந்து வேற கேட்டகரியில தான் இருக்க. நீயே வந்து
அதாவது வந்து ஒரு ஒரு 27 வருஷங்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. 27 வருஷங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அதான் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இப்போ வந்து ஃபேக்ட் வந்து ஒன்றே அதான் ஒன்று தான். இத்தனை வருஷம் தாண்டின பிறகும் ஒரு ஸ்கூல் மனசில் நிற்குதுன்னா அது எப்பேற்பட்ட ஸ்கூலாக இருக்கும், அதுதான் மேட்ரு. இப்போ நேற்று காலையில் நடந்தது இப்போ கேட்டால் நமக்கு சொல்ல தெரியாது. நேற்று காலையில் 9 மணி ஆமா நேற்று காலையில் 9 மணிக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் நம்ம 10 நிமிஷம் யோசிப்போம். நிச்சயமாக 10 நிமிஷம் நம்ம யோசிப்போம். ஆமா ஆனால் வந்து ஒரு 4 டெக்காட்டுக்கு முன்னால் 5 டெக்காட்டுக்கு முன்னால் நடந்த விஷயத்த வந்து நம்ம வந்து ரிமெம்பர் பண்ணுறோம் அப்படின்னா அது அது ஒரு மிராக்கிள் தானே. அது உண்மையிலுமே அது ஒரு பெரிய மிராக்கிள் தானே. ஆமா கண்டிப்பா பெரிய மிராக்கிள். ஸ்கூல்ஸ் வந்து நான் அந்த டைம்ல எல்லாம் வந்து நான் உங்களை எல்லாம் பார்த்துட்டு தான் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்தது. ஆக்சுவலா ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்து பார்த்துட்டு. அதாவது நம்ம வீட்டுக்கு பின்னாடி வீடு தான் உங்க வீடு. பின்னாடினா சைட்ல வருது. நம்ம எக்ஸர்வீஸ்மென்ட் காலனில இருக்கும்போது ஏன்னா அப்பாவும் உங்க அப்பாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அவங்க வந்து அபிஷியலா கலெக்ட், அதனால அவங்களுக்கு ரொம்ப பழக்கம். பட் நான் வந்து டு பி பிராங்க் சொல்லணும்னா நானும் விளையாட வரேன்டான்னு நம்ம சுரேஷ் கிட்ட முத்தண்ணன் இருக்காருல்ல, முத்தண்ணன் அப்புறம் நம்ம இன்னொரு சுரேஷ் வெள்ளையா இருப்பான், எல்லாருக்கும் ஒரு பட்ட பேர் வச்சு கூப்பிடுவோம். ஒரு அந்த சுரேஷ் இந்த சுரேஷ்னு சொன்னாதான் தெரியும் அந்த மாதிரி. அப்புறம் நம்ம தம்பி இருக்க, அப்புறம் நானும் வரேன்ப்பா, அன்பண்ணுகிட்ட சொல்லுப்பா எனக்கும் யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்க சொல்லுப்பா, நானும் வரேன், ஒயிட் அண்ட் ஒயிட் வாங்கி கொடுங்க, நானும் கிரிக்கெட் விளையாடும். சேர்த்துக்கவே மாட்டாங்க அப்ப எல்லாம். அப்புறம் நாங்க சரி நான் தனியா டீம் அறிவிக்க ஆரம்பிச்சு விளையாடுவோம். அந்த மாதிரி வந்து ஒரு இது இருந்தது. பட் உங்களை வந்து எனக்கு எல்லாரும் நல்லாவே தெரியும். நான் சின்ன வயசுல இருப்பேன். நீங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா போவீங்க வருவீங்க. அது மாதிரி வந்து ஸ்கூல்ஸ்ல வந்து அதிகமா இந்த பேட்மிண்டன் இதுக்கெல்லாம் வந்து நிறைய டோர்னமெண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிருக்கீங்க, நடத்திருக்கீங்க. அதை டோர்னமெண்ட்லாம் நீங்க நடத்திருக்கீங்க, கிரிக்கெட் இது எல்லாமே. பட் நீங்க விளையாண்டது இல்லை, அது வேணா எனக்கு தெரியும். கிரிக்கெட் விளையாண்டது இல்லை. பட் எனக்கு வந்து யாருன்னா ரொம்ப க்ளோஸ், நம்ம ஸ்கூல்ல படிச்சது சண்முகண்ணா, ஜேபி அண்ணா, இப்ப இன்ஸ்பெக்டரா இருக்க இல்லைங்க அவரு, அப்புறம் ஜேபி அண்ணா, அப்புறம் மகேஷ், ராஜேஷ் அண்ணா, ஜானுகுமார், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ். ஸ்கூல் நான் படிக்கும் போதுலன்னா அவங்களுக்கு தான் தெரியும். நான் ரொம்ப ஸ்கூல்ல குறும்புவேன். இன்னொன்னு டீச்சர்ஸ்க்கெல்லாம் என்னை ரொம்ப பிடிக்கும். நான் குறும்பு பண்ணாலும் டீச்சர்ஸ்க்கெல்லாம் நான் நிறைய ஐஸ் வச்சுருவேன் டீச்சர்ஸ் எல்லாம். ஆக்சுவலி குறும்பு பண்றதுங்கிறது அது ஒரு விதமான ஆட்டிடியூட். அது தட் இஸ் நாட் கால்டு குறும்பு. அது வந்து ஸ்கூல் ஸ்டேஜ்ல வந்து நம்ம பண்ணக்கூடிய ஸ்கூல் ஸ்டேஜ்ல வந்து நம்மளுடைய ஆட்டிடியூட், கேரக்டரைசேஷன், அது ஆட்டிடியூட். சார் பிரேம்குமார் வாங்க. பிரேம்குமார் வெல்கம். சுப்பிரமணியம் வெல்கம். எல்லாரும் வந்து ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சரவணகுமார் பேசிட்டு இருக்கான், அவன் பேசுறத நான் கேட்டு இருக்கேன். நீ கண்டினியூ பண்ண அப்படியே. அப்புறம் நிறைய டீச்சர்ஸ் எல்லாருக்கும் இது. அப்புறம் ஸ்கூல்ல நாகராஜ் சார் வந்து பாத்தீங்கன்னா என்னை தொந்தரவு பண்ணி வந்து நான் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பேட்டு தூக்கிட்டு வருவேன் ஸ்கூலுக்கு, அடிச்சு கள்ள தூக்கி அடிப்பாரு, ஒரு தடவை பேட்டு உள்ள பண்ணலாம் பாடுறான்னு. அப்புறம் பேட்மிண்டன்ல 6th வந்து ஜூனியர் டீம்ல பேட்மிண்டன்ல எனக்கு ஃப்ரண்ட் ஆட சொன்னாரு. இப்ப ஃப்ரண்ட் ஆடினேன் நானு. அப்போ கொஞ்ச நாள் ஆகும்போது சென்டர் ஆடுறா நீ அப்படின்னு சொல்லி சென்டர் ஆட வச்சாரு. அப்புறம் ஜூனியரு, சீனியரு, சூப்பர் சீனியர் வரைக்கும் பேட்மிண்டன்ல ஆடி இருக்கேன் நான். அப்ப கிரிக்கெட் வந்து சாயங்காலம் எப்படா பெல் அடிக்கும் 4 மணிக்கு அண்ணாசாலை கிரவுண்டுக்கு போயிடுவோம். அது இவங்க பெரியவங்க எல்லாம் வரப்ப பால் பொறுக்கி போடுற காலத்துல இருந்து, சன்னெண்ண பால் பொறுக்கி போடுறது, இந்த மாதிரி வேலையில இருந்து அப்ப இருந்து அந்த இது பண்ணிருக்கோம். ஸ்கூல் மெமரிஸ் வந்து மறக்க முடியாது. எனக்கு காலேஜ் மெமரியோட வந்து ஸ்கூல் மெமரிஸ் வந்து ரொம்ப, பொண்ணுங்க பசங்கன்னு இன்னைக்கு எல்லாருமே வந்து கூப்பிட்டு பேசுறாங்க, ஃபேமிலி மாதிரி இன்னைக்கு கூப்பிட்டு எதா இருந்தாலும் ஜாலியா. இப்ப இந்த மாதிரி வீடியோ கால் வந்து நிறைய பண்ணுவாங்க. எங்க சில்வர் ஜூப்ளின்னு ஒரு செட் வச்சிருக்கோம், அதுல 1997 பேட்ச்னு ஒண்ணு இருக்கு. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணி எல்லாரும் ஃபேமிலியோட பேசுவாங்க. இப்போ என் ஒய்ஃபா இருக்கட்டும், என் குழந்தைங்களை காமிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய மெமரிஸ் இருக்குன்னு அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இப்ப இதுக்கு பின்னணியில இருக்கிறது வந்து பவானி சார் ஸ்கூல் தானே. ஆமாண்ணா, இதுக்கு பின்னாடி நமக்கு வாதி டீச்சர்ஸ் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வேதநாயகி டீச்சருங்க, அப்புறம் கன்னியம்மாள் டீச்சரு, அப்புறம் ஜெயலட்சுமி டீச்சரு, அப்புறம் மகாலட்சுமி மிஸ் டீச்சரு அவங்க, அப்புறம்
கந்தசாமி வாத்தியார், ரத்னசபாவதி வாத்தியார், அப்புறம் தேவராஜ் சார், பழனிசாமி ஐயா, செந்தமிழ் ஐயா. அவர் பேரு கூட எனக்கு தெரியாது. நான் செந்தமிழ் ஐயா செந்தமிழ் ஐயான்னு தான் சொல்லுவேன். சண்முகம் அவரு சண்முகம் அவரு பேர். அவரு அப்புறம் வந்து ஒரு 10th இந்த மாதிரி வரும்போது சூரியகலா டீச்சர், சாரி 9th சூரியகலா டீச்சர், மேக்ஸ் டீச்சரா இருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா துரைசாமி சார், அவரு ரொம்ப ஃபேமஸ். இன்னொரு துரைசாமி சார் இருந்தாரு, எக்கனாமிக்ஸ் எடுத்தாரு நான் 11th படிக்கும் போது. அப்புறம் பாத்தீங்கன்னா கணேசன் சார் ரொம்ப பிடிச்ச சார். அவரு சின்னதுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு. கணேசன் சார் எல்லா டீச்சர்ஸுமே நிறைய பிடிக்குங்க. கிரிஜா டீச்சர்னு ஒருத்தர் இருந்தாங்க. பட் அவங்க கிட்ட நான் கிளாஸ் இல்லை, பட் அவங்க ரொம்ப எனக்கு பழக்கம். பக்கத்து வீடு, நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்தாங்க. ஸோ ரொம்ப க்ளோஸ் டீச்சர்ஸ். டெல்சி டீச்சர் அவங்க. அப்புறம் நிறைய டீச்சர்ஸ் இருந்தாங்க. அப்புறம் டீச்சர் ட்ரைனிங் வரும்போது மயிலக்கா அவங்க எல்லாம் டீச்சர் ட்ரைனிங் வந்தாங்க. அவங்க எல்லாம் நல்லா பழக்கம். அது நம்ம உள்ளூர்லயே இருந்தனால அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பழக்கம். ஃப்ரெண்ட் சர்க்கிள்னா எனக்கு இப்ப நிறைய பேர் கான்டாக்ட்ல இருக்காங்கண்ணா. சண்முகம் இருக்கா, அப்படி அனிதா, அவங்க இபி கோட்டர்ஸ்ல இருந்தாங்க. அனிதா, ஜெயேஷ், ஜெயந்தி, அப்புறம் முருகேஷ் இருக்குது. அப்படி முருகேஷ், விஜயபாஸ்கர். இன்னைக்கு விஜயபாஸ்கருக்கு பர்த்டே, அவனும் குரூப்ல இருக்கான்னு நினைக்கிறேன். நிறைய பேர். ஜெயபிரகாஷ் 8th ஸ்டாண்டர்டு. 6th சம்பத், சண்முகம்னு 2 பேர் படிச்சாங்க. சம்பத் இப்ப யூஎஸ்ல இருக்கான், அவனும் குரூப்ல இருக்கான். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த சீனியர்ஸ் வந்து ரொம்ப வந்து நிறைய பேர் பழக்கம் அங்க நம்ம உள்ளூர்ல இருக்கனால. இப்போ நீங்க தான் இப்போ இருக்கீங்க. அது மாதிரி சண்முகன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குமே இருக்கிற வந்து என்னோட சூப்பர் சீனியர்ஸ். அண்ணன்லாம் சூப்பர் சீனியர்ஸ். பட் இருந்தாலும் நாங்க ஒரு கெட் டுகெதர் எப்பயுமே வைப்போம் வருஷம். இந்த ஆசனூர் போறது, தாளவாடி போறது, இந்த ஊட்டி எங்கேயா போறதுன்னா அவங்க எல்லாம் வந்து எல்லாருமே சின்ன பசங்கள்ல இருந்து இப்ப எங்க ஜூனியர்ஸ்ல இருந்து எங்க சூப்பர் சீனியர், அதுக்கு மேல அவங்க சீனியர்ஸ் வரைக்கும் போறோம். அதனால இன்னமும் அது அந்த கெட் இருக்கும். போன்ல வாட்ஸ்அப் அப்பப்போ ஒரு குரூப், பவானி சாகர் ஸ்போர்ட்ஸ் கிளப்னு ஒரு குரூப் இருக்குங்க. அதுல எல்லாருமே இருப்பாங்க. மோஸ்டா நம்ம குரூப்ல இருக்கணும், முக்கால்வாசி பேர் இருக்காங்க. வேற என்ன சொல்ற மாதிரின்னா வேற பெருசா இல்லைன்னா எல்லாரும் இன்னும் குரூப்ல வந்தா நிறைய பேர் சந்திச்சிருக்காங்க. பவானி சாகர் டேம் சம்பந்தமா உன்னுடைய மெமரி என்ன? பவானி சாகர் டேம், பார்க். பவானி சாகர் டேம் வந்து சின்ன வயசுல கட் அடிச்சுட்டு போய் அங்கதான் உட்காந்துருக்கேன். பார்க்ல ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு இல்ல பின்னாடி சைடு வந்து இப்படி வந்து உட்காந்துக்குவோம். அப்புறம் டேம் மேல உட்காருவோம். அந்த கட் அடிச்சுட்டு டேம் மேல போய் அந்த கோயில்ல படுத்துப்போம். எந்திரிச்சா கூட தலை தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு படுத்துக்குவோம். இந்த மாதிரி இருக்கிறது. டேம்ல போட்டிங் போயிருக்கீங்களா? அங்க பின்னால பின்னால சின்ன வயசுல அக்கறை வரைக்கும் போயிருக்கேன். 0 பாயிண்ட் அப்பா கூட்டிட்டு போயிருக்காரு ஒரு தடவை. நைட் நேரத்துல போயிருக்கேன் அப்பா கூட. அப்பா ரைடுக்கு போவாரு. அப்ப நைட் ரைடுக்கு போயிருக்கேன். அது மாதிரி போயிருக்கேன். அப்புறம் டேம் மேல அந்த லாஸ்ட்ல இருந்து நைட் 12 மணிக்கு போயிட்டு அப்பா கூட போயிட்டு அந்த ஜீப்ல போயிட்டு வருவோம் சின்னதுல. அதுக்கப்புறம் பைக் எல்லாம் வாங்குறதுக்கு முக்காவாசி டேம் இருந்திருக்கும். அப்பா கூட போயிட்டு வந்ததெல்லாம் செமையான எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும். அப்புறம் பைக் எல்லாம் ஓட்ட ஆரம்பிச்ச உடனே ஒரு 8th இருந்து பைக் ஓட்டுவேன் நான். அப்போ டேம் மேல தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக் எடுத்துட்டு மேல சுத்துறது, ஸ்கூட்டர் எடுத்துட்டு சுத்துறது. அப்புறம் கொஞ்சம் அப்பா டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது வில்லேஜ் ஜீப் ஒண்ணு இருந்து கொடுத்துருந்தாங்க அப்பாவுக்கு, பெட்ரோல் ஜீப். அதே எடுத்துட்டு சுத்துவேன். ஸ்கூல் படிக்கும் போதே ஓட்டுவேன். அப்போ நிறைய பேர் இது பண்ணிருக்கேன். வேற என்ன சொல்றதுன்னா நிறைய பேர் சந்திக்கணும்னா நம்ம ஒரு நாள் நேர்ல வந்தா சந்திக்கலாம். கொஞ்சம் பிஸி. நானு ஒரு கேம்பே ரெடி பண்ணிட்டோமே 3 நாள் கேம்ப். அது எல்லாமே இப்போ வந்து நான் ஒரு லிஸ்ட் வந்து நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். சரிங்க. ஒரு அந்த 3 நாள் ப்ரோக்ராமும் வந்து ஆர்கனைஸ் பண்ற டீம் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். சரிங்க. அது பேர் வந்து ஒரு சில பேரை வந்து ப்ரெசென்ட் பண்ணணுமேங்கிறதுக்காக ஒரு கட்டசிக்காக பண்ணது தான் அது. சரிங்க. ஆக்சுவலா வந்துட்டு ரொம்ப லார்ஜ் கேதரிங் தான் அது. அந்த ஒரு 3 நாள் கேதரிங் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா வந்து பவானி சாகர் அட்மாஸ்பியரா வந்து சேஞ்ச் ஆயிரும். ஆக்சுவலி அது எல்லாருமே இப்போ என்னன்னா பேர் போடாதவங்க தான் நிறைய பேர் வந்து அதுல வந்து லீட் பண்ண போறாங்க ப்ரோக்ராம் இது. பட் இன்னும் ரொம்ப டைம் இருக்கிறதுனால வந்துட்டு அந்த டிசைன் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோக்ராம் எது எப்படி பண்ணலாம்.
இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ நீ சொன்ன எல்லாமே அங்கே நடக்க போகுது. கிரிக்கெட்டு, பேட்மிண்டன், கபடி எல்லாமே வந்து சைடில் வந்து ஒரு பக்கம் எல்லாமே வந்து அந்த காமனாக வந்து ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராமாக மட்டும் இல்லாமல் ஒரு அதாவது ஒரு ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியர் தான், ஒரு ஸ்போர்ட்ஸ் வில்லேஜ் அட்மாஸ்பியர் தான் அங்கே கிரியேட் ஆகுது. அண்ணாசில் தான் நம்மளுடைய மேஜர் டார்கெட்டு. அங்கே தான் எல்லாமே இப்போ எல்லா ப்ரோக்ராம் அங்கே தான் இருக்குது. ஏன்னா நாங்க வரும்போதுங்கன்னா நிறைய என்டர்டைன்மெண்ட் அவங்க ஃபேமிலியோட வருவாங்க எல்லாருமே. அப்ப நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கும். டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, அதெல்லாம் வந்து அன்ஃபர்கெட்டபிள். இப்போ இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா வந்துட்டு நம்ம மாடல் ஸ்கூலு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூலு, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலு மூணுமே வந்து கம்பைன் ஆகுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ பிரேம் இருக்காரு, அவர் கொஞ்சம் பேச சொல்கிறேன். நம்ம சூப்பர் சீனியர் அவரு. ஒரு 5 நிமிஷம் லாக் அவுட் பண்ணிட்டு வரேன் நான் திரும்ப. ஓகே 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 வீடியோ கால். ஓகே 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 ஓகே. பிரேம்குமார் வணக்கம். பிரேம்குமார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா சார்? பிரேம்குமார் சார் உங்க ஆடியோ ரிலீஸ் பண்ணுங்க, ஆடியோ ரிலீஸ் பண்ணுங்க. பிரேம்குமார் சார் நீங்க வந்து லைன்ல இருக்கீங்க, ஆடியோ ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே, வீடியோ ஆன் பண்ணுங்க. வீடியோ ஆன் பண்ணுங்க, வீடியோ ஆன் பண்ணுங்க. சரியா இருக்குங்களா? ஓகே, வெரி குட் வெரி குட். வெரி ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க அதாவது வந்து ரொம்ப சந்தோஷங்க, உங்களை நேர்ல பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இந்த நிகழ்வுகளுக்கு எல்லாமே காரணமே வந்து அடிப்படையில நீங்க தான் பிரேம்குமார். நீங்க கண்டிப்பா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால இந்த அப்ளிகேஷன் நீங்க வச்சீங்க, எல்லாரையும் பார்க்கணும் ஒரு ட்ரிப் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க ஆரம்பிச்ச புள்ளி தான் வந்து டெவலப் ஆகி இப்போ வந்து ஜூலை 3 நாள் ப்ரோக்ராமா வந்து அது கன்வெர்ட் ஆயிருக்கு. 3 நாள் ப்ரோக்ராமா கன்வெர்ட் ஆயிருக்கு. வெரி குட்ங்க, வெரி குட் வெரி குட் வெரி குட்ங்க. ஆனா 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நான் சொல்லிருந்தேன், டெஃபினட்டா வந்து இதுக்கு வந்து டைம் தேவைப்படும் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. சரிங்க, ஓகேங்க ஓகேங்க சார். உங்க ஸ்கூல் பீரியட் எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க எந்த வருஷம் ஜாயின் பண்ணீங்க பவன் சார் ஸ்கூல்ல? 1966ங்க நான் அங்க பவன் சார் வர்றப்பங்க. ஓகே ஓகே. 1966 66ங்க. ஆமாங்க, 7வது வகுப்பு ஜாயின் பண்ணீங்க. 7வது வகுப்பு அங்க ஜாயின் பண்ணீங்க. 66ல நான் பிறக்கவே கிளாஸ் டீச்சர் கனிமன். 67ல தான் நான் பிறக்கிறேன். 1967 ஆமாங்க, ஜாயின் பண்ண சமயத்துல கன்னிமா டீச்சர் தான் எனக்கு கிளாஸ் டீச்சருங்க. ஓகே ஓகே. தமிழுக்கு டெல்ஸ் டீச்சருங்க. வெரி குட் வெரி குட். கணக்குக்கு கிருஷ்ணமூர்த்தி வாத்தியாருங்க. ஓகே. அப்புறம் அப்படியே அவங்களே ரீஜாயின் பண்ண ஜெயலட்சுமி டீச்சர் சரித்திர போகணுத்துக்கு வருவாங்க. ஓகே. நம்ம நடராஜ் வாத்தியாரோட அண்ணிங்க அவங்க. சரி ஓகே. அப்பங்க சரி. எங்க அப்பா வந்து பவன் சார் டேம் மேஸ்திரியா இருந்தவருங்க. கங்காதரம்னு சொல்லி போட்டுங்க, பெரிய மேஸ்திரின்னு அவருக்கு பேருங்க. அங்க எல்லாத்துக்குமே பெரிய மேஸ்திரின்னா எல்லாத்துக்குமே தெரியுமுங்க அங்க. அவர் கண்ணன் மேஸ்திரிக்கு அடுத்தாப்புல, கண்ணன் மேஸ்திரி வந்து அந்த பவானி சார் பார்க்கும் இதையும் பாட்டு இருந்தாருங்க. எங்க அப்பா வந்து அங்க தோட்டத்தை மட்டும் பாட்டு இருந்தாருங்க, பலா தோட்டத்தை மாத்திரங்க. பூங்கார்ல ஃபிஷ் பாண்ட் டைரக்ஷன் பண்ணது அப்பா தான் பண்ணாருங்க. ஒரே ஒரு நிமிஷம் கிருஷ்ணகுமார். ஓகே. கிருஷ்ணகுமார் பேக் கரெக்டாக இருக்கா? 125. சார் சார் ஓகே சார். ஆஃபீஸில் இருக்கேன். ஓ ஓகே ஓகேங்க. இன்னும் ஆபீஸ்க்கு வரலங்களா? வீட்டுக்கு வரலையா? இல்ல, ஆக்சுவலி வந்துட்டு இது என்னோட டியூட்டி முடிஞ்சிருக்கும். பட் இன்னைக்கு வந்து ஒரு லோடு வந்து இறக்குனாங்க, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே சரி ஓகே சார். ஓகே சொல்லுங்க சார். அப்பா வந்து டேம் மேஸ்திரியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருங்க. பழத்தோட்டத்தையும் இதையும் மட்டும் டேம் மட்டும் பாட்டு இருந்தாருங்க. அந்த ஃபிஷ் பாண்ட் டைரக்ஷன் கும்பேட்ல பண்ணது பூரா அப்பா தான் பண்ணாருங்க. அப்படியா? அப்பாவுடைய இதெல்லாம் நடந்ததுங்க. தென் மறுபடியும் அந்த பார்க்குள்ள ஒரு காளை சிலை இருக்கும் பாருங்க, காளமாட்டு சின்னத்துடைய சிலை ஒண்ணு இருக்குங்க பார்க்குள்ள ஃப்ரண்ட்லயே. சார் நீங்க இப்ப மொபைல்லயே பேசுறீங்க? ஆமாங்க. கொஞ்சம் உங்க ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் மேல வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. இன்னும் கொஞ்சம் கீழ இறங்கணும். இன்னும் கொஞ்சம் கீழ. இப்போ ஓகே. இப்போ ஓகேங்களா? இப்போ கரெக்ட்டா இருக்கு. ஓகே. அங்க காளைமாட்டு சின்னம் வந்து எங்க அப்பாவோட பீரியட்ல எங்க அப்பா தான் அதையும் ரெடி பண்ணி கொடுத்தாருங்க. ஓகே. தென் மறுபடி
அங்கேயே பவானி சார்லயே தான் என்எம் குவார்டர்ஸ்ல தான் குடியிருந்தோம்ங்க. சரி. நானு, பொன்னுச்சாமி, அன்பழகனுங்க, இவங்கெல்லாம் நாங்களாம் கிளாஸ்மேட்ஸுங்க. இறந்துட்டாருங்களே எம்.கே. ராமச்சந்திரனுங்க, அவரும் நானும் கிளாஸ்மேட்டுக்கு தானுங்க. நீங்க மாடல் ஸ்கூல்ல எல்லாமேங்க. மாடல் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணீங்களா ஹை ஸ்கூல்ல? இல்லைங்க, மாடல் ஸ்கூல் இல்லைங்க. ஜிஹெச்எஸ் இல்லைங்க, கவர்மெண்ட் ஹை ஸ்கூல்ல தான் ஜாயின் பண்ணதுங்க. சரி சரி, ஓகே. 1966 66ங்கிறப்ப. ஐடி 1966. அப்ப ஸ்கூல் எங்க இருந்தது? ஆமாங்க. ஸ்கூல் அங்க டென்னிஸ் கிளப். அப்ப இந்த இல்லைங்க, அந்த லங்கைக்காரதெல்லாம் குடியிருக்கிறாங்க இல்லைங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த பெரிய ஆஸ்பத்திரிக்கு நேர் எதிர்த்தாப்புலங்க. ரைட் ஆர்ச் மாதிரி வச்சு, ஆர்ச் மாதிரி ஆமா ஆமா ஆமா. அந்த கட்டணம் பூராமே இடிஞ்சு போச்சு. நான் ஒரு ரீசெண்டா கூட வந்து பாத்துட்டுங்க, அதுக்குள்ள அப்படியே பூந்துட்டு போய் எங்களுடைய பழைய நினைவுகளை பாத்துட்டு வந்துடுமுங்க. சரி சரி, ஓகே. ஆனா கனிமா டீச்சர் வந்துங்க, ஒரு சில நேரத்துக்கு வந்து பள்ளிக்கூடத்துல வந்து ஹெட் மாஸ்டர் இல்ல சமயத்துல அவங்க வந்து அதை பொறுப்படுத்திப்பாங்க. அப்ப அவங்கள பாக்குறக்கே எங்களுக்கு பயமா இருக்குங்க. டெரர் மாதிரி வருவாங்க வீட்டுல இருந்துங்க. கிட்டு 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 கிட்டுன்னு வந்து நேரா போய் உட்காந்துக்குவாருங்க. அப்துல் காதர் ஒருத்தர் ஹெட் மாஸ்டர் இருந்தாருங்க. அவர் சில நேரத்துல லீவ் எடுத்துட்டு போறப்ப இன்சார்ஜ் அவங்கள தான் உட்கார வைப்பாங்க. அதே பாலமணியம் வந்த சமயத்திலயுமே அவங்களே தான் இன்சார்ஜ் உட்கார வைப்பாங்க. அப்ப ஒரு டெரர் மாதிரி வந்து நிப்பாங்க பாருங்க. கை வாங்கி இன்னும் முட்டியில நினைச்சாங்க. பெரம்பு எடுத்துட்டு குப்புற கமிட்டி வச்சுட்டு அடிப்பாங்க. ஒரு அடினால் அடி கொடுத்தாருன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு கண்டிஷனா வளர்த்தாருங்க. ஆனா கூப்பிடுறது, என் பிள்ளை எதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது, என் பிள்ளை எதுக்கு என்ன சத்தம் போடுதுங்க, கம்மல் இருக்க மாட்டேங்களா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அவ்வளவு அழகா பேசி எங்களெல்லாம் அவர் குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி நினைச்சு எங்க கூட பழகி டீச்சர் அப்படி இருந்தாங்க. எங்களுக்கு எல்லாம் அவ்வளவு நல்ல குணமா எங்களுக்கு நல்லா இருந்ததுங்க. ஜெயராமன் எனக்கு சீனியருங்க. ஜெயராமன் எனக்கு ஒரு வருஷம் சீனியருங்க. ஆமாங்க, ஜெயராமன் எனக்கு வந்து ஒரு வருஷம் சீனியருங்க. ஜெயராமனுங்க. அப்புறம் குறிப்பிட்டாப்புல சொல்ல போனா ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் இருக்குதுங்க. கொஞ்சம் வயசாகி போனதுனால கொஞ்சம் இப்ப நான் எனக்கு 71 வயசு ஆகுதுங்க. 71ங்கிறதுலாம் ஒரு பெரிய வயசே கிடையாது. நீங்க வந்து சின்ன பையன் மாதிரி தான் இருக்கிறீங்க. ஒன்னும் இல்ல, தோட்டத்துல கம்பேர் பண்ணும்போது என்னை விட நீங்க யங்கா தான் இருக்கிறீங்க. எனக்கு 56, நீங்க 71. ஆனா என்னை விட யங்கா தான் இருக்கிறீங்க. நல்லா கிளியரா பேசுறீங்களே. ஒன்னும் இப்ப நீங்க ஸ்கூல்ல எந்த வருஷம் ஜாயின் பண்ணீங்க, எந்த வருஷம் முடிச்சீங்க? 66க்கு ஜாயின் பண்ணுங்க. 67, 68, 69, 70, 71ங்க. 71, 72 முடிஞ்சுங்க. நீங்க இருக்கும்போது ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆயிடுச்சா? ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆயிடுச்சுங்க, கட்டி முடிச்சிட்டாங்க. நாங்க தான் லாஸ்ட் பேட்ச்ங்க ஸ்கூல்லங்க. பழைய ஸ்கூல்ல நாங்க தான் லாஸ்ட் பேட்ச்ங்க. ஹை ஸ்கூல்ல 73ல இருந்து இங்க புதுசா வந்துருச்சுங்க. ஓகே ஓகே. ஹை ஸ்கூல்ல நீங்க தான் லாஸ்ட் பேட்ச். உங்களுக்கு தான் லாஸ்ட் பேட்ச். ஆமாங்க, நாங்க லாஸ்ட் பேட்ச்ங்க. ஆமாங்க. எங்களுக்கு வந்து கணக்குக்கு வந்து ஆபிரகாம் மிஸ்டர் ராஜுங்க. ஓகே. சரித்திர பூகோளத்துக்கு ஜோசப்ங்க. ஓகே. தென் மறுபடியும் கோவிந்தராஜன் ஒருத்தர் பிடி மாஸ்டர், கோவிந்தசாமி, கோவிந்தராஜ் 2 பேருமே இருந்தாங்க. அவர் இந்த டெக்னிக்கல் பூராமே இந்த கோவிந்தராஜன் ஒரு பிடி மாஸ்டர் தான் சொல்லி கொடுத்தாருங்க. வெரி குட் வெரி குட். அவர்கிட்ட விளையாண்டு நாங்க கொஞ்சம் நல்லா விளையாண்டோமுங்க. ஒரு தடவை மேட்டுப்பாளையம் மேட்சுக்கு கூட கூட்டிட்டு போயிருந்தாருங்க. என்ட்ரி வாத்தியாருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ட்ரி வாத்தியார் 2 பாயிண்ட்ல பேட் பண்ண ஷட்டில்காக்ல தோத்துட்டு வந்துட்டோம். வெரி குட். வேற ஒண்ணு இல்ல. சரி சரி. ஃபைவ் ஸ்டார்ட்னா என்ன பேக் ஸ்ட்ரோக்கு தான் நிக்க வைப்பாங்க. ஓகே. டபுள் ஸ்டார்ட்னா ஃப்ரண்ட்டுக்கு நான் எப்பவுமே விளையாண்டு இருப்போமுங்க. இப்ப அந்த இபி ஆபீஸோ அந்த வாட்டர் ஆபீஸோ கட்டிருக்காங்க. அது பூராமே கிரவுண்ட் தானுங்க. மாடல் ஸ்கூலுக்கு ஏத்தாப்ல. ஆமா ஆமா. அது பூரா அடிக்க கிரவுண்ட் தானுங்க. இப்போ கம்ப்ளீட் ஆவாங்க. அந்த டென்னிஸ் கிளப் வந்து டிவிக்கு ராவுங்க, நாவலடி குப்புசாமிங்க, மறுபடியும் வெட்டரி டாக்டர் ஒருத்தருங்க, தளவாய் சுந்தரமா என்னமோ அவர் பேருங்க. அவரு இவங்க எல்லாம் தான் டென்னிஸ் ஆடத்துக்கு வருவாங்க. எங்களெல்லாம் பந்து வரைக்கும் போட சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் போட்டு ஆளாளுக்கு ஓடிடுவோங்க. தப்பிச்சுட்டு ஓடிடுவோங்க. அது சனி ஞாயிறு கம்பல்சரியா வரணுமுங்க. இதுல வேற எல்லாருடைய கேரியருமே வந்து பந்து பொறுக்கி போடுறதுல தான் ஆரம்பிச்சிருக்குது நம்ம ஸ்கூல்ல பொறுத்தவரைக்கும். ஆனா ஆரம்பிச்ச எல்லாருமே வந்து பிளேயரா கன்வெர்ட் ஆயிருக்கிறோம். அதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். நல்லாவே பிளேயரா கன்வெர்ட் ஆகிங்க. சிறந்த பரிமளிப்பு எல்லாத்துக்குமே நாங்க கொடுத்தோம். நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே வாங்கணும். 1980ல எங்க டீம் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேட்ச் வின் பண்ணாங்க. எங்க டீம், அந்த டீம்ல நான் கேப்டனா இருந்தேன். அந்த டீமுக்கு நான் கேப்டனா இருந்தேன். சந்தோஷம், வாழ்த்துக்கள்ங்க. பிடி நாகராஜ் சார் தான் வந்து ரொம்ப அருமையா ட்ரெய்னிங் பண்ணாரு. ஆமா. அவர் கொஞ்ச நாள் பெட்டிக்கோட்டையில பிஏடிஆர்ல இருந்து நினைக்கிறேங்க. அது தெரியல. நாகராஜ் சார். அது தெரியல எனக்கு. ஆமாங்க. அவர் சுப்பையன் சொல்லி போட்டு ஒருத்தர்
பெத்திக்கட்ட பிஇடி இப்போ நீங்க ஏதோ ஒரு ஃபார்மரா இருக்காருன்னு சொல்றீங்களங்க, ஆமா ஆமா. அவருடைய ஆட்டம் எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்குமுங்க. Okay. டெக்னிக்ஸ் எல்லாம் சில நேரத்துல வந்து நாங்க விளையாடுற சமயத்துல பொன்னுச்சாமி அக்ரி தான் எங்களுக்கு ட்ரெயின் அப்பே பண்ணிட்டு இருந்தாருங்க. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. அவர் அருமையான ஒரு பிளேயர். ஆ. அவர் கொஞ்சம் மிகரி அருமையான player. ஆமாங்க, நல்ல ஷாட். அதாவது அந்த ஷாட் வந்து எப்படி வச்சா அந்த வெயிட்டா ஆப்போசிட்ல போகும், அடுத்தவங்களால கணிக்க முடியாதபடி எப்படி அடிக்கிற டெக்னிக்க அவர் பொன்னுச்சாமி அக்ரி கிட்ட தான் நாங்க கத்துக்கிட்டோம். இவரு டாக்டர் குருசாமி அவரே உங்களுக்கு நல்லா- அறிமுகம் உண்டா ஸ்கூல் படிக்கிறப்ப? நல்லாதான் இருப்பாங்க. எனக்கு எனக்கு ஒரு 2 வருஷமோ 1 வருஷமோ தான் சீனியருங்க. ஆ. அவங்க அண்ணார் வாசு வந்து எனக்கு சீனியருங்க. ஓ, அவங்க சரி. மாமா வாசு. ஓகே ஓகே. ஆமாங்க. அவங்களாம் பகல்துறையில இருந்தப்பவே ஸ்கூலுக்கு வர்றப்ப நான் குருசாமி, சூரிய நாராயணனுங்க, ஆ. மகாவிஷ்ணு இவங்கெல்லாம் வந்து ஒரு செட்டுங்க அங்க. ஓகே ஓகே. நாங்க பகல்துறையில கொஞ்ச நாள் குடியிருந்தோமுங்க. மணிகாரர் வீட்டுல தான் குடியிருந்தோமுங்க. ஓஹோ. மணிகாரர் வீட்டுல மகாவிஷ்ணு கூடயுமா இவர் கூடயும் தான் குடியிருந்தோமுங்க. ஓகே ஓகே ஓகே. அங்க குடியிருந்த சமயத்துல இவங்க எல்லாம் நல்ல பழக்கம், ஸ்கூல்லயும் நல்ல பழக்கம்ங்க. நல்ல பழக்கம்ங்க ஓகே ஓகே. எல்லாமேங்க. குருசாமிக்கெல்லாம் இப்ப மறந்து போயிருக்குமுங்க. இருந்தா ஒரு தடவை மீட் பண்ணோம்னா எல்லாம் ஞாபகம் வந்துரும் அவருக்கு. சரி. பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் சுப்பிரமணியன் 2 பேர் லைன்ல இருக்காங்க. அவங்கள பேச சொல்றேன். சரிங்க, ஆ. ஓகேங்க. சார் ஓகே, பாலகிருஷ்ணன் சார், ஓகே. பாலகிருஷ்ணன் சார் உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்க. வீடியோ ஆன் பண்ணுங்க. வீடியோ ஆன் பண்ணுங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சார் இப்ப 4 பேர் தான் இருக்கிறோம் இல்லையா? ஆமா. சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் என்னுடைய ஃப்ரெண்டு தான். அப்படியா? அவர் கூட இருக்கிறாரு. வெரி குட் வெரி குட். நானும் அவரெல்லாம் பாத்தீங்கன்னா பூங்கார்ல தான் பிறந்து வளர்ந்து படித்தோம். 5ஆம் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் ஸ்கூல்ல படிச்சேன். ஓகே. 6 to 11 வரைக்கும் 73 தான் எங்களா எண்டு. 73 மார்ச்ல நாங்க முடிக்கிறோம். 73ல முடிக்கிறீங்க. ஜெபாமங்கலம். 73னா அப்ப ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆயிருச்சு நீங்க முடிக்கிறப்ப. ஆமா சார். புது ஸ்கூலுக்கு போயிட்டோம். அதான் புது ஸ்கூலுக்கு வந்துட்டீங்க நீங்க. புது ஸ்கூலுக்கு வந்துட்டீங்க. ஆமா ஆமா ஆமா. வெரி குட் வெரி குட். நல்ல அனுபவங்கள். உண்மையிலேயே இன்னைக்கு நமக்கு சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா பார்க்கு அந்த டேம் பத்தி தான் நிறைய சொல்றாங்க. ஆமா ஆமா ஆமா. எங்களுக்கு அனுபவம் பாத்தீங்கன்னா அந்த டேம்ல பாத்தீங்கன்னா நாங்க படிக்கிறது மேக்சிமம் அங்கதான். சாயங்காலம் வேலைக்கு அங்க போயிருவோம், உட்காந்து படிச்சுட்டு எக்ஸாம்னா பாத்தீங்கன்னா அங்கதான் உட்காந்துருப்போம். வெரி குட். அது ஒரு அனுபவம். சரி. என்ன பாத்தீங்கன்னா பண்டிகை காலங்கள்ல பொங்காறு மக்கள்லாம் தெரியும். ஆமா. நல்ல ஒரு ஆக்டிவா இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாரும் சேர்ந்துக்குவோம், ஒண்ணுக்கு ஒண்ணு ரகல. ஆர்இடிசியில வந்து அங்க இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அங்க படிக்க வருவாங்களா, அவங்க வந்து இந்த பார்க்ல செய்யும் போது சில குரூப்புகள் பண்ணி இந்த பெண்களை பார்த்து இப்ப கிண்டல் பண்ணுவீங்களா, அதுல வந்து ஒரு பிரச்சனை உண்டான பொழுது நாங்கெல்லாம் எல்லாரும் சைக்கிள் எடுத்து ஆர்இடிசி போய் தகராறு விடுதல. இன்னைக்கும் நினைச்சு பார்த்தா மலரும் நினைவுகள் தான் அதெல்லாம். வந்து அந்த ஏரியாவில பூங்கார் மக்கள்னால ஒரு கொஞ்சம் பயம் இருக்கு எல்லாத்துக்கும். ஓகே ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சின்ன வயசுல நாங்க வந்து இந்த மிலிட்டரி பஸ் வேன்ல வரும். ஓகே. மிலிட்டரி கேம்ப் வருவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க சேல்ஸுக்கு போயிடுவோம். ஓகே. அப்பவே தட்டு இந்த இதெல்லாம் எடுத்துட்டு போய் சேல்ஸ் பண்ணிட்டு வருவோம். அந்த மாதிரி அனுபவங்கள் இருந்துச்சு. நீங்க கடைசியா அது மாத்திரம் இல்ல. எப்போ வந்தீங்க? ஏய் சார், கடைசியா நம்ம ஸ்கூலுக்கு எப்போ வந்தீங்க? நான் லாஸ்ட் 2003ல ஒரு செலிப்ரேட் பண்ணோம். அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோம். 2003. அப்ப வந்துட்டு 2003ல. 2003ல. அப்ப உங்க மனநிலை எப்படி இருந்தது? 1973 நீங்க முடிச்சிருக்கீங்க. 2003ல திருப்பியும் விசிட் பண்ணிருக்கீங்க. 83, 93, 2003 30 வருஷம் கழிச்சு ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க. 30 வருஷம் கழிச்சு சார். அதுல சார் 2023க்கு வந்து 50 வருஷத்துல அதுக்கும் வந்திருக்கீங்க. ஓஹோ, வெரி குட் வெரி குட். சூப்பர் 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 சூப்பர். அப்ப நுழையிறப்ப அவர் ஆஃப் டிரைவர் போட்டுட்டு ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு வந்த ஞாபகம் அப்படியே நிழலாடி இருக்கு. கேளுங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆஃப் ட்ரைவர் தான். ஆஃப் டிரைவர் போட்டு ஆஃப் டிரைவர் போட்டு ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிட்டு உள்ள வந்த ஞாபகம் அப்படியே உங்களுக்கு நிழலாடி இருக்குங்களே கேட்ட தாண்டறப்போ. லைஃப்ல வந்துங்க, அந்த சந்தோஷம் லைஃப்ல வந்து உண்மையான சந்தோஷங்கிறது வந்து இதுதான். அதாவது வந்து இதுதானுங்க சந்தோஷம். கற்பனையில வந்து கற்பனையில வேற வேற நினைக்கிறோம் நம்ம. ஆனா உண்மையான சந்தோஷங்கிறது வந்து இப்போ வந்து நான் உண்மையிலுமே ரொம்ப நான் பெருமையா ஃபீல் பண்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து நீங்க வந்து 66 பேட்ச், அவர் வந்து 73 பேட்ச், நான் வந்து 79 பேட்ச். ஒரு இறைவனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் மீட் பண்றோம்.
இன்னைக்கு நவீன காலம் இவ்வளவு கேப் வந்தாலும் சந்திச்சுக்கணும். அந்த நவீன காலத்தினுடைய வசதி தான் வந்து நம்மளை எல்லாம் நேர்ல சந்திக்க வைக்குது இல்லைங்களா? உண்மையிலுமே அதாவது இது ஒரு அதாவது நிஜமான சந்தோஷங்கிறது இதுதான். இப்ப என்னுடைய சீனியரை வந்து நான் பார்ப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல நான். ஆனா வந்துட்டு இப்ப ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு பாருங்க, நம்ம நேருக்கு நேர் இப்ப சந்திச்சு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு பாத்துங்க. இதெல்லாம் வந்துட்டு டெஃபினட்டா ஒரு மிராக்கிள். இப்ப சார் வந்து பாலகிருஷ்ணன் சார் வந்து டேம் பத்தி சொல்றாரு, புங்கார் பத்தி சொல்றாரு. அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே எவ்வளவு இனிமையா இருக்கு தெரியுங்களா? அதுவும் வந்துட்டு ஒரு சூப்பர் சீனியர் வந்து பேசும்போது இதெல்லாம் உணர்வுபூர்வமா இருக்கு. ஏன்னா நாங்க இதெல்லாம் வந்து கற்பனையில் மட்டும்தான் பார்க்க முடியும். RETCல ஒரு பிரச்சனை வந்துச்சு, நாங்க நேர்ல வந்து சரி பண்ணோம் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் நிஜமா நடந்த விஷயத்தை தான் அவர் கன்வே பண்றாரு. ரொம்ப பிரில்லியன்ட் சார். ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. மறக்க முடியாத சம்பவங்கள் அதெல்லாம் ஒண்ணு. அது மாத்திரம் இல்ல, அந்த ரிலேஷன் யாரு வந்தாலும் கூட்டிட்டு டேம் மேல போறது. அப்புறம் இந்த முன்னால PNWD ஒரு ஆபீஸ் இருக்கு, சில் ஆபீஸ். நம்ம அதுல ஒர்க் பண்ணும்போது நாங்க பின்னாடி அந்த போட்ல போவோம். போட்ல போகும்போது என்னாச்சுன்னா, நானு, ராதாகிருஷ்ணன், முத்துக்குமார், அப்புறம் பாத்தீங்கன்னா பரமசிவம், இது மாதிரி 10 பேர் நம்ம அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு போட்ல போயிட்டு இருக்கிறோம். போகும்போது போட்ல ஓட்ட தண்ணி உள்ள ஏறுது. அப்ப என்னன்னா எல்லாரும் எஸ்கேப் ஆகணும், நீச்சல் எட்டு குதிக்கினாங்க. நீச்சல் தெரியாது, ஆனா எட்டு குதிச்சிட்டேன். இல்லையா, நீச்சல் தெரியாது எட்டு குதிச்சிட்டேன்ட்டு எங்க இன்ஜினியர் சத்தம் போடுறாரு. அப்ப பார்த்தா முக்கால் தான், அதாவது கால் முழுக்கு தான் தண்ணி இருக்கு, பெருசா தண்ணி இல்ல. அதனால அந்த ஒரு பயம் இல்லாம பெரிய விஷயம். குதிச்சிட்டீங்க, அப்படியே தைரியமா குதிச்சிட்டீங்க. இவர் சொல்றாப்புலங்க, எங்க போட்டும் போய் ஒரு தடவை நடு தண்ணியில போய் தரதட்டி நின்றுச்சுங்க. எல்லாம் இறங்குறக்க பயப்பட்டு சேர்ந்துட்டு நான் அதே வேலையை தான் எட்டி குதிச்சு போட்டை தள்ளணுங்கிற ஆர்வத்துல குதிச்சனுங்க. கெண்டக்கால் தண்ணியில் நின்று இருக்கிறனுங்க, நடு டேம்லங்க. அது பெரிய ஒரு பாறைங்களாமா அந்த இடத்துல. அந்த இடத்துல இருந்திருக்குது, எங்களுக்கு தெரியல. அதுல போய் தர தட்டிக்கிறதுங்க. அப்பா அது 2 தடவை இருந்திருக்குது. சுப்பிரமணியம் சார் தண்ணியில அந்த மாதிரி ஒரு சுப்பிரமணியம் சார் லைன்ல இருக்காரு சார். நீங்க பேசுறீங்களா? ஆடியோ ரிலீஸ் பண்ணுங்க சுப்பிரமணியம் சார். தேங்க்யூ சார். பண்ணுங்க, வீடியோ ஆன் பண்ணுங்க, பேசுங்க, உங்களுடைய கருத்துக்களை பரிமாறுங்க. 2 பேரும் நல்லா பேசிட்டு இருக்காங்க. பாலகிருஷ்ணன் சார், பிரேம்குமார் சார் 2 பேரும் சூப்பரா பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் 2 வார்த்தை சொல்லுங்க பாப்போம். சுப்பிரமணியம் சார் லைன்ல இருக்கீங்களா? போயிருந்தாங்க, ஒருவேளை அதுல இருக்கீங்க. ஓகே உள்ள ஓபன் பண்ணலாம். ஓகே நேற்றுக்கு நான் வந்து உங்களுக்கு இந்த லைவ் பார்த்தேன் சார். லைவ் தான் பார்க்க முடியல. நான் மறந்து போச்சு. கடைசியில தான் ஒரு 9:30க்கு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ப்ரோக்ராம் ரிலீவ் பண்ணிருந்தீங்க. அதை பார்க்கும்போது இப்போ நம்ம ப்ரோக்ராமும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அதை வந்து நான் யூடியூப்ல அப்லோட் பண்றேன். நிறைய இடத்துக்கு நான் ஷேர் பண்றேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இப்போ சூழ்நிலை அமையாது நமக்கு. இப்போ எல்லாரும் ஒவ்வொரு கமிட்மெண்ட்ல நாம இருக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டே ப்ரோக்ராம் பாத்தீங்க அப்படின்னா, லைனல் அவர் கன்னிமா டீச்சர் பையன் லைனல் வந்து மும்பைல இருந்து பேசுறாரு. அவர் வந்து டிரைவ் பண்ணிட்டே தான் பேசினாரு. அப்ப என்ன அப்படின்னா, இப்ப யதார்த்த வாழ்க்கையில வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமிட்மெண்ட்ல இருக்கிறோம். இப்ப நான் ஆக்சுவலா நான் ப்ரோக்ராம் நடத்துறேன். நானே வந்து இன்னைக்கு வந்து ஆபீஸ்ல டியூட்டி பார்த்துட்டு தான் இந்த ப்ரோக்ராம் நடத்துறேன். அப்ப என்ன ஆபீஸ் எங்க பவானிங்களா சார்? இங்க குமாரபாளையம். அப்ப என்னன்னா, இன்னைக்கு நவீன காலத்துல வந்துட்டு எல்லாருக்கும் வந்து அந்த டைம் அமையறது இல்ல. அப்ப நம்ம என்ன பண்றோம், ப்ரோக்ராமை ரெக்கார்ட் பண்ணி நம்ம டெலிகாஸ்ட் பண்றோம். அப்போ அதுல ஒரு சந்தோஷம். ரைட், ஓகே, இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு, நம்ம ஸ்கூல் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் இதுல கலந்துக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்ப எத்தனையோ வருஷம், நிறைய பேர் உங்களை பார்த்து பல வருஷம் ஆயிருக்கும். இப்ப பிரேம்குமார் சார் வந்து நம்ம குரூப்ல வந்து ஒரு 2-3 வருஷமா இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு தான் நானே நேர்ல பாக்குறேன் அவரை. ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நல்ல சாப்பாடு சாப்பிட்டா வந்து உடம்புக்கு சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான அனுபவங்கள் வந்து அது வேற மாதிரியான ஒரு சக்தியை மனசுக்கு கொடுக்குது. ஒரு
ஒரு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து நமக்கு கொடுக்குது. நம்ம ஸ்கூல் சம்மந்தப்பட்டவங்க, நம்ம சீனியர்கள் அவங்களெல்லாம் நம்ம நேரில் பார்க்குறோம், அவங்களுடைய அனுபவங்களை எல்லாம் நம்ம கூட பரிமாறுறாங்க. அப்படிங்கிறப்ப அது ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி, அது ஒரு பயங்கரமான எனர்ஜி. அது இந்த சந்தோஷமே இன்னொரு 5 வருஷத்துக்கு நாங்கெல்லாம் இருந்தோம்னாங்க இது ஒரு எனர்ஜெட்டிக்கான மூமெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாத்துக்கிட்டையும் நாங்க சொல்லுவோங்க. பேரம் பேத்தி எல்லாரும் இருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இப்போ நம்ம ஸ்கூல் வந்து ஒரு டெவலப் பண்ணணுங்கிறத நம்ம எல்லாருடைய எய்மும். அதுக்கு வந்து நம்ம பெருசா ஒன்றும் பண்ண வேண்டியது, கருத்துக்களை பரிமாறினாலே போதும். நம்ம ஒவ்வொருத்தர் மனசுல இருக்கக்கூடிய கருத்துக்களை பரிமாறினாலே இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கிறாங்க. இப்ப பாருங்க, பாலகிருஷ்ணன் வந்து இந்த ஸ்கூல்ல படிச்சிருக்காரு, பிரேம்குமார் இந்த ஸ்கூல்ல படிச்சிருக்காருன்ட்டு நூத்துக்கணக்கான பேருக்கு இந்த நியூஸ் போய் சேரும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து இயற்கையா நம்ம ஸ்கூல் மேல வந்துட்டு ஒரு பார்வை வந்து விழுக ஆரம்பிச்சிடும், மக்களுடைய பார்வை. ஓ, இவங்கெல்லாம் இங்க படிச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. அதுக்குண்டான ஒரு முயற்சி தான் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். சார் சுப்பிரமணியம் சார் லைன்ல இருக்கீங்க, பேசுங்க சார். சார் அவர் சுப்பிரமணியம் சார் லைட்ட முதல்ல ஃப்ரண்ட்ல பிடிக்க சொல்லுங்க, அப்பதான் முகம் தெரியுமுங்க. அவர் அவுட்டர்ல இருக்காரு, கிளாரிட்டி. அவர் வெளியே இருக்காரு. வெளியில இருக்காரு சார். உங்க ஆடியோ ரிலீஸ் பண்ணுங்க. முகம் தெரிய மாட்டேங்குதுங்க எங்களுக்கு மாதிரி. சார் உங்க ஆடியோ ரிலீஸ் பண்ணுங்க. ஆடியோ மைக் ஆன் பண்ணுங்க. மகேஷ் அந்த லைட்டையும் போட்டு சார் மைக் ஆன் பண்ணுங்க. மைக் சுப்பிரமணியம் சார் உங்க ஆடியோ டச் பண்ணுங்க. அப்படியே ஆடியோ டச் பண்ணீங்கன்னா அது ரிலீஸ் ஆயிரும். மைக்கை மட்டும் டச் பண்ணுங்க. மைக்கை டச் பண்ணாலே போதும், உங்க ஆடியோ கேட்க ஆரம்பிச்சிடும். இப்போ உங்க ஆடியோ வந்து க்ளோஸ்ல இருக்கு, உங்க முகம் மட்டும் தான் தெரியுது, உங்க வாய்ஸ் ரீச் ஆக மாட்டேங்குது. ரெண்டாவது நீங்க அந்த மைக் ஆன் பண்ணுங்க. இப்போ நேற்று முந்தா நாள் வந்து என்னுடைய கிளாஸ்மேட் ஜான்சன் பேசும்போது வந்து அவருக்கு ஆக்சுவலாக வந்து உள்ளே வந்துட்டாரு, அவருக்கு வந்து ஆடியோ ஆன் பண்ண தெரியல, வீடியோவும் ஆன் பண்ண தெரியல, ரொம்ப வருத்தப்பட்டாரு. நான் நிறைய பேசணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு எப்படி சிஸ்டத்தில் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு எனக்கு ஒரு தனியாக மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. ஏன்னா இப்போ இந்த கூகுள் மீட் லைவ்ங்கிறது வந்து ஒரு சிலருக்கு வந்து இன்னும் பிடிபடல, எப்படி ஆப்ரேட் பண்றது எப்படி பேசுறதுங்கிறது வந்து இன்னும் பிடிபடல. சுப்பிரமணியம் சார் வந்து லைன்ல இருக்காரு. சொல்லுங்க சார். உங்களுக்கு வந்து பொன்னம்பலம் உங்களுக்கு தெரியல? சத்தியமங்கலம் பொன்னம்பலம் இல்ல, தெரியல. உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்லலாம். என் பிரதர் தானுங்க, அவனும் மாடல் ஸ்கூல்ல படிச்சவங்க தானுங்க. சரி, நேர்ல பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். பொன்னம்பலம் அதாவது பவன் சார் வீடியோ மைதிலி இருந்தாப்ல இல்லங்க. யார் சார்? மைதிலிங்களா? வீடியோ மைதிலிங்க. ஆமா மைதிலி. ஆமா வீடியோ மைதிலி. சரிங்க. மைதிலி என்னுடைய தம்பி சார். அப்படிங்களா? சரி சார். சுப்பிரமணியம் சார் உங்க ஆடியோ ரிலீஸ் பண்ணுங்க. சுப்பிரமணியம் சார் உங்க ஆடியோ டச் பண்ணுங்க. ஆடியோ இங்க போயிட்டாங்க. ஆடியோ டச் பண்ணுங்க. ஆடியோ டச் பண்ணுங்க. கீழே லைனா இருக்கும் பாருங்க, உங்க ஸ்கிரீன்ல கீழே லைனா இருக்கும், அதுல வந்து மைக்கை ஆன் பண்ணுங்க. வீடியோ கரெக்டா இருக்கு, ஆடியோ ஆன் பண்ணுங்க. அந்த புள்ளி மாதிரி பாருங்க, அதை டச் பண்ணுங்க. இப்போ ரெண்டுமே கட் ஆயிடுச்சுங்க ஒருதானே. அதான் வந்திருக்குதுங்க, ஓபன் ஆயிடுச்சுங்க. வீடியோ மாத்திரம் தான் தெரியுதுங்க, அது ஸ்ட்ரக்கப்ல நிக்குதுங்க. மணி கீழே 1 2 3 4. ஹலோ, அந்த கைக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோட் இருக்கு, டச் பண்ணுங்க. அந்த கேமராக்கு பக்கத்துல ஒரு மைக் மாதிரி ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதை டச் பண்ணுங்க. கேமராக்கு பக்கத்துல வீடியோ கேமரா ஒன்று தெரியும், அதுக்கு பக்கத்துல. இப்ப நம்ம ஆடியோ அவருக்கு கேட்கும், அவர் ஆடியோ தான் நமக்கு கேட்க மாட்டேங்குது, நாம பேசுறதுலாம் அவருக்கு கேட்கும். சார் இப்ப உங்களுக்கு வீடியோ தெரியுதுங்க சார். இந்த எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ கேமரா தெரியும், அதுக்கு பக்கத்துல ஒரு மைக் இருக்கும் பாருங்க, அதை டச் பண்ணுங்க. மைக் டச் பண்ணீங்கன்னா அது ரிலீஸ் ஆயிரும். சவுண்ட் வைங்க, செல்லுல கொஞ்சம் சவுண்ட் வைங்க. ஓபன் ஆயிடுச்சுங்க, செல்லுல கொஞ்சம் சவுண்ட் வைங்க.
இது வந்து அவர் மறைக்குது. அவர் அவுட்டர்ல இருக்காரு போல இருக்கு. இது அவுட் சைடுல இருக்காரு. அவர் வீட்டுல வெளியே இருக்காரு. அன்பரசு சார் சொல்லுங்க. என்னுடைய கோயில்ல இருக்காரு. கோயில் சார் சொல்லுங்க. இல்ல அவருது என்னன்னா சார் சொல்லுங்க. எனக்கு டவுட்னா என்னுடைய அவர் மறைக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஆடியோ தெரிய மாட்டேங்குது. இல்ல அவருடைய ஆடியோ வந்து உங்க செல்லுல இருக்குன்னு பாருங்க, ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கேன். அதை டச் பண்ணுங்க, அது மறைஞ்சிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஏறிக்குமுங்க. மணி 3 பேருக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு லைன் வரும். ஃபர்ஸ்ட் ஒரு டிவி மாதிரி ஒண்ணு இருக்கும், பக்கத்துல கோடாட்ட குச்சியாட்ட ஒண்ணு இருக்கும் பாருங்க. குச்சியாட்ட இருக்கு பாத்தீங்களா, டச் பண்ணுங்க. சரி, அவர் ஆட்டோமேட்டிக்கா டச் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம பேசிட்டு இருப்போம். ஒவ்வொன்றா டச் பண்ணுங்க. ஓகே அங்க இருக்கிறத வரிசையா ஒன்னொன்னா டச் பண்ணிட்டு வாங்க. அது ஓபன் ஆயிரும். செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. லெஃப்ட்ல ரைட்ல இருந்து வந்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வீடியோ கேமரா இருக்கு, அது ஆன்ல இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மைக் இருக்கும், அதை மட்டும் டச் பண்ணுங்க. சரி, ஓகே சார். அவர் ட்ரை பண்ணிட்டு நம்ம பேசிட்டு இருக்கலாம். ஓகே சார். இப்ப பிரேம்குமார் சார் 3 கோடு இருக்கும். பாலகிருஷ்ணன் சார் 3 கோடு பக்கத்துல கைக்கு பக்கத்துல இருக்க மைக். சரி, அவர் ட்ரை பண்ணிட்டு நம்ம பேசிட்டு இருப்போம். ஓகே சார். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய அந்த நேரடி சந்திப்புங்கிறது வந்து ஜூலை மாசம் தான் நடக்க போகுது. சரிங்க. ஜூலை தான். இன்னும் நிறைய நாள் இருக்கு. இப்போ ஜனவரியில தான் நம்ம இருக்கிறோம். இப்போ ஜனவரி இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. இன்னும் வந்துட்டு எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா 6 மந்த்ஸ் இருக்கு. பட் என்ன அதுக்குள்ள வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து கூகுள் மீட்ல வந்து நம்ம வந்து ஜென்ரலா நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதை தாண்டி ஒரு டைம் தாண்டின பிறகு பர்சனலா இன்டர்வியூஸ் நடக்கும். இப்போ பிரேம்குமார் சார்னா பிரேம்குமார் சார்கிட்ட மட்டும் இன்டர்வியூ நடக்குது. அப்ப அந்த இன்டர்வியூ வந்து டெலிகாஸ்ட் ஆகும். இப்போ நம்ம மீட் பண்றதுக்கு முன்னாலேயே நம்ம குரூப்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்துட்டு எல்லாருமே வந்து அப்சர்வ் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம ஜூலைல வந்து மீட் பண்ணும்போது வந்துட்டு அந்த மீட்டிங் அப்படிங்கிறது வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கும். யாரெல்லாம் இருக்காங்க, சூப்பர் சீனியர்ஸ் யாரு, ஜூனியர்ஸ் யாரு, டீச்சர்ஸ் யாருடைய மனசுல என்னென்ன கருத்து இருக்கு, நம்ம பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்துட்டு என்னென்ன கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பர்சனல் இன்டர்வியூ. இதே 8:30 தான். 8:30 to 9 o'clock ஒரு 1/2 hour பேசினா போதும், அதிகமாக வேண்டியதில்லை. 1/2 hour பேசி அதை ஒரு ப்ரோக்ராமா பண்ணி நம்ம டெலிகாஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் வந்து ஒவ்வொருத்தடக்கிட்ட சொல்ற சமயத்துல நாம என்ன கருத்துக்களை வந்து முன்வைக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளுடைய ஸ்கூலுடைய வளர்ச்சி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கான வழிமுறைகள் என்ன. ஆமா, அதுதான் இப்ப இதுகளை பூராமே நம்ம இது பண்ணிக்கலாங்க. ஆமா, நம்மளுடைய நோக்கம், முழுமையான நோக்கமா இருக்கு. ஒருத்தருக்கு ஒரே என்ன தவறுகள் இருந்தா தவறுகளை சுருக்கிட்டு அதனுடைய வளர்ச்சியை எப்படி கொண்டு வர்றோம் அப்படிங்கறது கண்டிப்பா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இம்ப்ரூவ் பண்ணணும்ங்கிறது இயற்கை தான். ஒரு சரித்திரம் தவறுங்கிறது இயற்கை தான். அது தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அது சரி பண்ணிக்கணும், அவ்வளவுதான். சரி பண்ணிக்கணுங்க. ஆமா, அதாவது உங்களுக்கு சரின்னு படுறது எனக்கு சரியில்லாம இருக்கலாம், எனக்கு சரின்னு விட கொடுத்துல. பட் இது நம்ம 2 பேரும் ஓப்பனா பேசுற சமயத்துல அது சரி தவறு எது நாமளே சஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை விட்டு கொடுக்கறது தானுங்க எல்லாம். கண்டிப்பா ஒருத்தருடைய பார்வை பண்றது எப்படின்னு சொல்லி போட்டு நாமளே சொல்லி கொடுத்துடலாங்க. ஏன்னா அனுபவம் வாய்ந்தவர்களுடைய அறிவுரையும் நம்ம வந்து நம்மளை விட சீனியர் இருக்கிறாங்க.
என்னை விட சீனியர்களும் அங்க இருக்கிறாங்க. ஆமா ஆமா. டீச்சர்ஸ் நம்மளுக்கு யாராவது தெரிஞ்சவங்க, என்னுடைய வீட்டுக்கு இருந்தவங்க யாராவது இருந்தா கூட அவங்களுக்கு நம்ம பிரைவேட்டா இன்டர்வியூ பண்ணி அவங்களுக்கு வேணாலும் நம்ம நேரடியா வர வைக்கிறதுக்கு, அவங்க வர்ற போக்குவரத்து செலவு கூட நான் ஏத்துக்கிறேன் தயாரா இருக்கேன். என்னுடைய நோக்கமே வந்து அதுவும் பண்ணிக்கலாம். இல்ல, என்னுடைய நோக்கமே வந்து ஒவ்வொருத்தரையுமே வந்து தனித்தனியா பேச வைக்கணும், தனித்தனியா பேச வைக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டீமா வந்து அசம்பிள் ஆகிறோம். இது ஆரம்ப நாட்கள் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நம்ம வந்து ஒண்ணா மீட் பண்றோம். ஒரு தனி மாணவர், முன்னாள் மாணவர் வந்து ஒரு நேர்காணல்ல அவருடைய மனசுல இருக்கக்கூடிய கருத்தை வந்து முழுமையா வெளிப்படுத்தும் போது அதனுடைய பலன்கிறது வந்து கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு ஸ்கூலில் படித்து ஏறக்குறைய வந்துட்டு ஒரு 45-50 வருஷம் ரீச் பண்ண பிறகு நீங்கள் பேசுகிறீங்க. அதை நீங்கள் எந்த கடையில் போய் விலை கொடுத்து வாங்க முடியும்? அந்த அனுபவத்தை எத்தனை கோடி கொடுத்தாலும் அது கிடைக்காது. எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. அதாவது நீங்கள் சொல்ல போகிறது பூரா உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக அதனுடைய வெளிப்பாட்டை தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுவீங்க. அனுபவம், உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அனுபவத்தை வந்து நீங்கள் வந்து வெளிப்படுத்துவீங்க. இந்த 50 வருஷம் இந்த ஸ்கூலில் படித்த பிறகு 50 வருஷம் வந்து இந்த மாதிரி லைஃப்பை வந்து நான் லீட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு இந்தந்த மாதிரியான திட்டங்களை வந்து நம்ம வந்து நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்ல வரும்போது அதுதான் வந்து இப்போ நமக்கு தேவை, நம்ம பள்ளிக்கு தேவை. அதுதான் இப்போ தேவை. பணமோ பொருளோ இப்போ நம்ம பள்ளிக்கு தேவையில்லை. உண்மையான கருத்துக்களும் அறிவாற்றல் மிகுந்த சொற்பொழிவுகளும் தான் இப்போ நம்ம பள்ளிக்கு தேவை. அதனால் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து பர்சனல் இன்டர்வியூ நடக்கும். அதில் வந்து நம்ம வந்து இன்னும் நிறைய முன்னேற்றங்களை வந்து நம்ம நேருக்கு நேர் பார்க்க முடியும். ஓகே சார், நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. டைம் நம்ம வந்து 1 hour பேசிட்டோம். நீங்கள் குறிப்பாக வந்து இன்னைக்கு நீங்கள் கலந்துக்கிட்டது எனக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸு. பிரேம்குமார் சார் வந்து நான் வந்து நிச்சயமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் வந்து நீங்கள் வந்து முழுசாக இன்னைக்கு வந்து ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டீங்க. ரெண்டாவது வந்து ரொம்ப யங்காக வேறு இருக்கிறீங்க. என்னுடைய இமேஜினேஷனில் வந்துட்டு நீங்கள் வேறு லெவலில் இருந்தீங்க. பட் வந்துட்டு இப்போ வந்து கேமரா வியூவில் பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப ரொம்ப யங்காக இருக்கிறீங்க. அது வந்து உங்களுடைய மைண்டில் ஓடிட்டு இருக்கக்கூடிய தாட் ப்ராசஸ் தான் உங்களை யங்காக வச்சுருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது வந்துட்டு ஃபிசிக்கலாகவும் வந்துட்டு நீங்கள் வந்து ஆக்டிவாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்னுடைய ஒரு இப்போ எனக்கும் வந்து 56 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறனால ஓரளவுக்கு என்னால் இமேஜின் பண்ண முடியும். ஒருவருடைய தோற்றம் இப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படியோ அப்படி தான் உங்களுடைய தோற்றம் இருக்கும். அப்போ அந்த வகையில் வந்துட்டு நீங்கள் பிரேம்குமார் சாரை மீட் பண்ணது, பாலகிருஷ்ணன் சாரை வந்து மீட் பண்ணது, இதெல்லாம் வந்து ஒரு கிஃப்டடான ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் வந்து நான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக வந்துட்டு யூடியூப் மூலமாக வந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வந்து இதை பார்ப்பாங்க. பார்க்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து மறைமுகமாக அவங்கள வந்து ஊக்கப்படுத்துறீங்க. இந்த மாதிரி நீங்களும் வெளிச்சத்துக்கு வாங்க, நம்ம ஸ்கூலை பற்றி பேசுங்க, உங்களுடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்குங்க, இதுதான் வந்து ஒட்டுமொத்த வளர்ச்சி அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்து மறைமுகமாக சொல்ல போகிறீங்க. அதுதான். ஓகே சார், நன்றி, ரொம்ப நன்றி. ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நான் தனிப்பட்ட முறையில் நேர்காணலில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? ரொம்ப நன்றி சார். ஓகே, பேசலாம். பாலகிருஷ்ணன் சார், ரொம்ப சந்தோஷங்க. பாலகிருஷ்ணன் சார் சொல்லுங்க. நம்ம நேர்காணல் மீட்டிங்ல சார் சொல்றாப்புல வந்து இனி நாம வந்து நேர்காணல் மீட்டிங்ல நம்மளுடைய கருத்துக்களை தெளிவா நாம வந்து எடுத்து சொல்லி நம்மளுடைய பள்ளியின் வளர்ச்சிக்கு நாம கண்டிப்பா உதவணுமுங்க. ஏதோ ஒண்ணு கேட்கறதுக்கு சொல்லணுங்கிறது இல்லைங்க. நல்லா சிந்திச்சு ஆழமா சிந்திச்சு நம்ம என்ன பண்ணணும், நம்ம குழந்தை எப்படி வளர்த்துறோமோ அந்த மாதிரி அந்த பள்ளிக்கூடத்தை வளர்த்தணும். அப்படி பண்ணிக்கலாம். ஓகேங்க சார், நன்றிங்க. வணக்கம். ஓகே சார், நன்றிங்க. மீண்டும் சந்திப்போம். வரேன் சார். ஓகே சார், நன்றி சார்.